1 வருஷமா ஒரே ஷூ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஷூ என்னை எப்படா விடுவே அப்படின்னு கெஞ்சி கதற ஆரம்பிச்சிருச்சு. சரி இன்னியோட உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூக்கு விடுதலை குடுத்துட்டு, அதனால இந்த புது ஷூ வாங்கியிருக்கேன். அதுவும் இது எப்படி வாங்குனேன்னு கேட்டீங்கன்னா, ஆஃபர்ல தான் வாங்குனேன். மிந்த்ரா அப்படின்னு ஆப் மிந்த்ராவோ, மந்த்ராவோ அது பேரு மிந்த்ரான்னு தான் போட்டிருந்தது. அந்த ஆப்ல தான் ஆஃபர்ல வாங்குனேன். ஆஃபர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்றவங்களுக்கு ₹250 அப்படின்னு ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி ஓகே இந்த ஆப்லயே புக் பண்ணலான்னு சொல்லிட்டு, இது எப்படி வரும்னு தெரியல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் புக் பண்றேன். புக் பண்ணி பார்ப்போம். சிஓடியே குடுக்கலாம்னு நெனச்சேன். அப்புறமேல சிஓடி இல்ல. உடனே என்ன பண்ணிட்டேன், ஆன்லைன் பேமெண்ட் ஜிபேவே பண்ணிட்டேன். ஆஃபர் எல்லாம் போக இந்த ஷூ வந்து எனக்கு ₹500 கிடைச்சது. ஆனா இந்த ஷூ வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு பழைய நினைவுகள் தான் ஞாபகம் வந்தது. என்ன கேட்டீங்கன்னா, நான் ஸ்கூலுக்கு போகும்போது திங்கட்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் அந்த 2 நாள் மட்டும் நான் வந்து ஒயிட் ஷூ போட்டுட்டு போவேன். இந்த ஒயிட் ஷூ பார்க்கும்போது அந்த பழைய நினைவுகள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு காலத்தில பார்த்தீங்கன்னா, நான் சின்ன புள்ளையா இருக்கும்போது, எங்க அம்மா ஷூ மாட்டி விட்டு, லஞ்ச் பேக் கையில குடுத்து, ஒரு பெரிய மூட்டை மாரி இருக்கும். பெரிய பேக் அது. புக்ஸ் பேக் அது. அது என் தோள்பட்டையில மாட்டி விட்டு, என்னையும் என் தம்பியும் ஒண்ணா அனுப்புவாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, என் தம்பி தோள்பட்டையில மேல கை போட்டுக்கிட்டு அழகா நடந்து போவேன். ஆனா என்ன ஒண்ணுன்னா, அந்த பேக் வந்து என்ன பின்னாடி பக்கம் இழுக்கும். ஏன்னா அவ்வளோ வெயிட்டா இருக்கும். என்ன பின்னாடி யாரோ இழுக்கிற மாரியே இருக்கும். இல்ல பின்னாடி தள்ளுற மாரியே இருக்கும். நான் ஒரு சைடு சாஞ்சுக்கிட்டே போவேன். பின்பக்கமா சாஞ்சிற மாரி இருக்கும். மின்பக்கம் சாயிற மாரி இருக்கும். அப்படியே தோள்பட்டையில கைய போட்டுட்டு ஜாலியா போவேன். அதெல்லாம் ஒரு நினைவுகளுங்க. சின்ன புள்ளையாவே வாழ்ந்திருக்கலாம். இப்போ பாருங்க பெரிய பையன் ஆயிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வேலைக்கு போகணுன்றாங்க, சம்பாதிக்கணுன்றாங்க, வீடு வாங்கணுன்றாங்க, கார் வாங்கணுன்றாங்க, கல்யாணம் பண்ணணுன்றாங்க. இதையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. அது கூட இல்லங்க. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் போட்டி, பொறாமை, அடுத்தவங்கள எப்படி கெடுக்கலாம், கூடவே இருந்து எப்படி குழி பறிக்கலாம் அப்படின்னு தாங்க நெனைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நான் சின்ன புள்ளையாவே இருந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. இந்த ஷூ பார்த்தீங்கன்னா, எனக்கு 3 டேஸ்லயே டெலிவரி பண்ணிட்டாங்க. இந்த ஷூ பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி ரொம்ப நல்லா தான் இருக்கு. அதுமாரி பேக்கிங்கும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த ஷூக்குள்ள பார்த்தீங்கன்னா, 2 அட்டை மாரி ஷூ மாரியே அந்த டிசைன்ல இருந்தது. இத வச்சு எங்க வீட்ல இருக்க 2 குட்டீஸ வந்து ஏமாத்துனேன். இதுக்கு வந்து 2 காலுக்குள்ள போட்டு போட்டு பார்த்தாங்க. "என்ன மாமா இது உள்ளயே போகல" அப்படின்னாங்க. "இது சும்மாம்மா டம்மிம்மா" அப்படின்னேன். அவங்க 2 பேருக்கும் வேற ஷூ ஆர்டர் போட்டிருக்கேன்.